Welcome back to Tipslavanya YouTube channel. இது உங்கள் அபிமான ஹோம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரீஸின் 13வது வீடியோ. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தான் இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு வரோம். ஹோம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரீஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரெஷர் குக்கர் இல்லாத கிச்சனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா கிராமங்கள்லையும் நிறைய பேர் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிறதுனால நம்மளோட வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். அந்த ப்ரெஷர் குக்கரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது பத்தியும், ப்ரெஷர் குக்கர் வெடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க எதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம குழம்பு வைக்கிறப்ப குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மூடியை மூடி வைக்கணும். மூடி வச்ச உடனே நம்ம வெயிட் போடக்கூடாது. மூடி வச்ச உடனே இதுல ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெயிட் போடணும். நம்ம குக் பண்ணி முடிச்ச உடனே விசில உடனே ஓப்பன் பண்ண முடியாது. இதுல ப்ரெஷர் இருக்கும். இப்போ ஆஃபீஸ் போறவங்கலாம் உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணி விட்டுறணும். டேப் வாட்டரை நீங்க ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனோடனே நம்ம சேஃபா ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக் பண்றப்ப ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இதுல அடைச்சிருந்துச்சு அப்படின்னா இது சேஃப்டி வால். இதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு தகடு மாதிரி இருக்கும். அந்த தகடை பிச்சுக்கிட்டு இது வழியா ஃபோர்ஸா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணும். சப்போஸ் இதுலயுமே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ரெண்டுலயுமே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அடைச்சிக்கிடுச்சுன்னா இந்த ஹோல் இருக்கு. இந்த கேஸ்கெட்டை உள்ள நல்லா பிச்சுக்கிட்டு இது வழியா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த மூடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் கொடுத்து தான் தயாரிக்கிறாங்க. அதையும் தாண்டி வெடிக்குது அப்படின்னா நம்ம தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. நம்ம குக் பண்றப்ப உள்ள குக் ஆகி உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே வெளியே வரும். வெளியில வரப்பதான் நம்மளுக்கு விசில் வரும். 1 2 விசில் சவுண்ட் கேட்கும். சப்போஸ் இதில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது அடைச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு விசில் வராது. அந்த டைமில் ப்ரெஷர் எல்லாமே உள்ளவே இருக்கும். விசில் வரலையேன்ட்டு நம்ம இமிடியேட்டாக இந்த மூடியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா குக்கர் வெடிச்சு நம்ம மூஞ்சிலே படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ விசில் வரலைன்னு நம்ம இமிடியேட்டாக குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம சமைச்சு முடிச்ச உடனே இந்த கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிடணும். இதை குக்கர் மூடியிலே மாட்டி வைக்கக்கூடாது. நம்ம அப்படியே மாட்டி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சமைக்கிறப்ப அதுலேருந்து வரக்கூடிய ஹீட்னால இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த ரப்பர் சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பிச்சிச்சுன்னா இது ஃபிட் ஆகாது. அப்புறம் ரப்பர் வேஸ்ட் ஆகிடும். நம்ம சமைச்சு முடிச்ச உடனே இந்த கேஸ்கட்டை தனியாக ரிமூவ் பண்ணி வைக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கட்டை தண்ணியில் போட்டு வைப்பாங்க. ஒரு சிலர் ஃப்ரீசரில் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறத விட இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ஹேங்கர்ல இந்த மாதிரி தொங்க விட்டுறணும். இந்த மாதிரி தொங்க விடுறப்ப என்ன ஆகும்னா அதோட வெயிட்னால இழுக்க ஆரம்பிக்கும். இழுக்கும் போது இதோட எலாஸ்டிக் சிட்டி நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிளெக்சிபிளா இருக்குதோ அந்த அளவுக்கு இதோட லைஃப் நல்லா இருக்கும். நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குக்கர் விசில் இருக்கு, அந்த விசிலையும் என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணிடணும். இதை பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளெல்லாம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அடைச்சிருக்கும். குக் பண்ணும் போது அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். இல்லை தண்ணி விட்டு செக் பண்ணி பார்க்கணும். சைடில் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா தண்ணி ஃபிளெக்சிபிளா வந்துச்சு அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே மாட்டலை அப்படின்னு அர்த்தம். நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மூடியை வாஷ் பண்ணிட்டு நம்ம இதுல இந்த ஹோல் இருக்கா, இந்த ஹோல்ல தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கணும். தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கும்போது கீழே தண்ணி ஃபிளெக்சிபிளா வரணும். ஃபிளெக்சிபிளா வந்துச்சு அப்படின்னா இதுல எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸும் அடைக்கல அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அடைச்சிருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஃபிளெக்சிபிளா வராது. அப்படி வராத டைம்ல நம்ம ஒரு பின்னை வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுல ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அடைக்க கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இண்டக்ஷன்ல யூஸ் பண்ற குக்கரை ஸ்டவ்ல வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட லைஃப் கம்மியாகும்.
அதனால நம்ம இண்டக்ஷன்ல யூஸ் பண்ற குக்கரை இண்டக்ஷன்ல தான் யூஸ் பண்ணணும், ஸ்டவ்ல யூஸ் பண்ற குக்கரை ஸ்டவ்ல தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் அதோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நீங்க குக்கர் வாங்க போறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிக்கோங்க, கேஸ்ல யூஸ் பண்ண போறீங்களா இல்ல இண்டக்ஷன்ல யூஸ் பண்ண போறீங்களான்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க குக்கரை வாங்குங்க. அந்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களோட குக்கரோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீரீஸ்னு 7 சீரீஸ் போயிட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி, வணக்கம். நிறைய ஆசைப்படுங்க, நிறைய கத்துக்கோங்க. கட்டுறது கையளவு, கல்லாது உலகளவு. உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.